எப்போவும் ஒரே மாதிரி வந்து காரக்குழம்பு, சாதம், சாம்பார் இதெல்லாம் செஞ்சு போர் அடிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, கூட வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து குழைய வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மத்து வச்சு இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் துவையல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து பீர்க்கங்காய் கடையில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதத்து கூட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாழையில் வச்சு சாப்பிட்றதுலாம் பிடிக்காது. நான் செஞ்ச அதே பானையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.